ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவா இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கடன் அப்படின்றது இருந்துச்சு. சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே அந்த கடனை பொதுவாக ஜோதிடத்தை ஒரு பழமொழி உண்டு, 10 குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்போ துளாராசி என்பர்களுக்கு பதவி பறி போயிடுமா? லிட்டரலி தே ஆர். அதே மாதிரி நான் கட்சி, நான் இந்த ஊரில் பெரிய ஆள், பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப் எல்லாம் வரும். இதெல்லாம் இந்த விருச்சிக ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே நிறைய விருச்சிகம் என்கிட்ட டைரக்டாக கேட்ட சில விருச்சிகமே உண்டு. அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்னா அதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் அதுக்கும் மேலே யதார்த்தமான உண்மை என்ன, ஆழமான உண்மை என்ன அப்படின்னா விருச்சிகம் துரோகத்தை சந்திக்கணும். சேர்க்க சரியில்லாமல் நான் என்னவோ நல்ல நட்புன்னு தான் பழகினேன், அவனால் நான் ட்ராப் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன விருச்சிகமும் உண்டு. எந்தெந்த விதத்தில் குரு உங்களுக்கு எடுத்தானோ அத்தனை விதத்துலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணுவேன். 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறேன். நிறைய யூஜி சீட் வாங்குவாங்க, லவ்வில் சக்ஸஸ் ஆவாங்க, குழந்தை பிராப்தம்ன்றது உண்டு, இதெல்லாமே உண்டு. இப்போ கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது? என்னால் பயனடைஞ்சவங்க என்னையே பார்த்திங்கன்னா சோதிக்கிறாங்க, என்னையே ட்ராப் பண்ணுறாங்க, என் முதுகுலேயே குத்துறாங்க. அப்படி ஒரு அமைப்பு. ஆரோக்கியமாவது நல்லா இருக்குது. ஆரோக்கியம், திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் திருப்பங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் துலாம், விருச்சிகம், தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது? கண்டிப்பாம்மா. பொதுவாக இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கடந்த சில வருடங்களை பல பிரச்சனைகளை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான். பல பிரச்சனைகள், அவங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், வேலை சார்ந்த பிரச்சனைகள், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றத பெரும்பாலான துளாராசி அன்பர்கள் சந்திச்சாங்க தான். இப்போ அவங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே முக்கியமாக நிறைய கடன் அப்படின்றது இருந்துச்சு. சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே அந்த கடனை தீர்க்கறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. பல முயற்சிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதில் சிலது சக்ஸஸ் ஆகுது அப்படின்றது உண்மை. ஏன்னா சனியே ரோக சனியாக இருக்காமா, கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. பொதுவாக சனிக்கு துளாராசி அன்பர்களும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அவன் துலாமில் போய் உச்சம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி உச்சமடையக்கூடிய ராசி துலாம். அதனால தான் நிறைய துளாராசி அன்பர்கள் நீதி அரசர்களாக இருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு அப்படின்றது இருக்கும். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். எல்லாருக்கும் வெட்டு 1 துண்டு 2 இல்லையா? துலாமை பொறுத்த வரைக்கும் வெட்டு 1 துண்டு 10, அதுதான் துலாம். ஓகேங்களா? நல்லா பேசுவாங்க, அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணவும் முடியும். நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா, ஏன்டாப்பா சும்மா ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சும்மா லேசாக ஆர்குமெண்ட் ஆரம்பித்தா கூட பெரிய லெவலில் பேசி, ஏன் சாமி இவங்கிட்ட நம்ம வாயை கொடுத்தோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்படுத்திப்போம். அதாவது நம்மளே நம்ம அட்வைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளே மனசு கஷ்டப்பட்டுப்போம், ஏன்டாப்பா அவங்ககிட்ட போய் வாயை கொடுத்தோம், திருப்பி அவன் பக்கமே நம்ம திரும்ப மாட்டோம். அப்படி இந்த பார்த்திபன் சார் ஒரு படத்தில் இந்த வடிவேல் கிட்ட சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன. இந்த மாதிரி விதண்டாவாதம்லாம் துலாமுக்கு நிறைய உண்டு. அவங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. அப்படிப்பட்ட துலாம் நல்ல புத்திசாலிகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள், கடன், அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி எதிரிகளையும், பேசாதவங்களுக்கே எதிரிகள் முளைக்கிறாங்க அப்படின் போது நான் டைரெக்டாக பேசுவேன், அதுவும் எக்கு தப்பாக பேசுவேன் அப்படின் போது எனக்கு எதிரிகள் இருக்க தானே செய்வாங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இப்போ குரு பகவான் என்ன பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கார்? 10ல் இருக்கார். பொதுவாக ஜோதிடத்தை ஒரு பழமொழி உண்டு, 10 குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்போ துளாராசி என்பர்களுக்கு பதவி பறி போயிடுமா? லிட்டரலி தே ஆர் கோனா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா அப்படி கிடையாதுமா. இவங்களுக்கு என்ன அப்படின்னா 10ல் குரு வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். இந்த பதவி பறி போகுது அப்படின்னா இதை விட நீ ஒரு உன்னதமான பதவியில் போய் உட்காருவே அப்படின்னு அர்த்தம். சிலர் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது, ஹையர் அஃபிஷியலோட தொல்லை தாங்க முடியல, ஒர்க் லோட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நான் இன்னொரு இடம் கூப்பிட்டுருக்காங்க, அங்கே பார்த்திங்கன்னா சம்பளமும் நிறைய இருக்குது, வேலையும் கம்மின்னு கேள்விப்பட்டேன், அனலைஸ் பண்ணாமல் அங்கே போனேன்னா த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் த அன்னோன் டெவில் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த தெரிஞ்ச பேயை விட, அதாவது தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேயே எவ்வளோ மேலுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆக இருக்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா, அப்போ உங்களால் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பக்காவாக ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது நிதர்சன உண்மை.
அதே மாதிரி பாருங்கம்மா, இப்போ துளாராசி என்பர்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்றது உண்டு. ஒரு மேனேஜர் கீழே நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா அந்த மேனேஜர் டெசிக்னேஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக ஒரு ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன் வருதுன்னா ஒரு 10,000 ரூபாய் அட்லீஸ்ட் சேர்த்து கொடுக்க மாட்டாங்களா? அப்போ 10,000 ரூபாயும் சேர்த்து கொடுப்பாங்க, உனக்கு ஒரு பெரிய பதவியும் கொடுப்பாங்க. பொறுப்பு இருக்காதா? இருக்க தானே செய்யும். அப்போ ப்ரெஷர்ஸ் இருக்காதா? இருக்க தானே செய்யும். அதை ஓவர் கம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது. வடிவேல் சார் அடிக்கடி சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கும் மேலே பக்காவாக பிளான் போட்டு ப்ராப்பகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. சேனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு சுயதொழில் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, புது புது ஆர்டர்ஸ் நிறைய வரும். அந்த ஆர்டர்ஸ் நிறைய வரும், ஆனால் மேன் பவர் இருக்காது. எப்பயுமே இந்த காலகட்டத்தில் இந்த மேன் பவரில் காம்ப்ளிகேஷன் அப்படின்றது வரும் சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு. அதே மாதிரி நான் கட்சி, நான் வந்து இந்த ஊரில் பெரிய ஆள், பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப் எல்லாம் வரும். இதெல்லாம் தொழில் சார்ந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு செங்கல் சூளையே வச்சுட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊர்க்கார 4 பேர் வருவான், பஞ்சாயத்து எனக்கு இவ்வளோ காசை கொடு, நான் உனக்கு பிரச்சனை பண்ண மாட்டேன். இல்லைனா எதையாவது ஒரு நீ தொழில் செய்கிற இடத்துல நான் உன்னை பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் கட்சியில் இருக்க உன்னை பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன். அவன் கட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த ஹெட்டுக்கு அவன் யாருன்னே தெரியாது. பட் ஆனால் சொல்கிறது அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின் போது அவங்களை எப்படி ஸ்மார்ட்டாக ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு திறமை உனக்கு வேணும். அதை நீ அனலைஸ் பண்ண உனக்குள்ளே அதுக்கான திறமை, அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடச்சிடும். ஆக மேன் பவர் ப்ராப்ளம்னா அந்த மேன் பவரை நீ பர்மனெண்ட் மேன் பவரோட கூட டெம்பரரி மேன் பவர் அப்படின்றத வச்சுக்கின அப்படின்னா நீ சொன்ன மாதிரி உனக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கிறத ப்ராப்பராக நீ முடிச்சு கொடுக்கலாம். வேலை செய்கிற இடத்துல இருக்க உன்னோட ஒர்க் ஸ்பாட்டில் இருக்க ப்ரெஷர்ஸை நீ ஓவர் கம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செய்யறது போதுமானது. மேம், இப்போ இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க வந்து இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தால் அது என்னென்ன விஷயங்கள்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த குருனோட பார்வையினால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், காசு நடமாட்டம், சாலிடாக அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும், கடனெல்லாம் அடைக்க போகிறாங்க. இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா ராகு பகவான் 5ஆம் பாவம்மா. 5ல் ராகு அப்படின்னும் போது எப்படி சொல்லலாம்னா நம்ம பூர்வீகத்தில் ஒரு சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னு அதை கவனிக்காமல் விட்டால் அதை யாரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்கு, ஆக்கிரமி பண்ணுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி குழந்தைங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க தான் ஒரு சேலஞ்சாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன நினைக்கிறனோ, நான் இப்போ அப்பாங்களை விட்டுருங்க, அப்பாங்கெல்லாம் பெருசாக குழந்தைங்க கிட்ட ஓடியாடுறதில்ல. இந்த அம்மாக்கள் இருக்காங்க பாருங்கள், சும்மாவே இருக்க மாட்டாங்க. அது எந்த ராசி அம்மாவாக இருந்தாலும் குழந்தை தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. தங்கம், செல்லம், என் ராஜா, இங்கே பாரு இந்த சோப்பு சொக்கோ ரொம்ப அழகாக இருக்கு, என் முல்லை இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. முல்லை புள்ள என்ன தெரியுமா சொல்லும்? அம்மா ஓகேம்மா நீ சொல்லிட்டே சோப்பு சொக்கா போட்டுக்கோன்னு, சூப்பர்மா, வெரி குட், நான் அதனால நீ சொன்னதுனாலே நான் இந்த சொக்காய் போட மாட்டேன், நான் பச்சை சொக்கா தான் போட்டுப்பேன் அப்படிங்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது ஆப்போசிட்டாக தான் பிள்ளைங்க செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களோட அடமெண்ட் பிஹேவியர் அப்படின்றது இருக்கும். பிள்ளைங்க நம்மளை எடுத்தறிஞ்சு பேசுறது, நம்மளை துட்சமாக நினைக்கிறது, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இது எல்லா ராசி பேரண்ட்ஸ்க்கும் இருக்குமா. ஏன்னா ஒரு 13 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை வளர்க்குறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அம்மா தான் எதிரி. எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லா ராசி குழந்தைங்களுக்கும், எல்லா ராசி அம்மாக்களுக்கும் பிள்ளைங்க தான் நம்மளை எதிரியாக பாவிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் 5ல் ராகு அப்படின்னும் போது இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம பேச்சை பெருசாக கேட்க மாட்டாங்க. நம்ம நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறத விட நல்ல தோழியாகவும் தோழனாகவும் இருக்கிறது நல்லது. இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது வேணும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி வழிபாட்டு முறை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா அது என்ன, அதை எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்லும்போது பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு அப்படின்றது கொடுக்க சொல்வேன். அது எதன் அடிப்படையில்னா இந்த 5ல் ராகு, 11ல் கேது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பட்சிகள் பறவைகளுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னும் போது 9 கோள்களும் பிரீத்தி அடைவாங்க அப்படின்றது உண்மை. வழிபாடு அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக துளாராசியில் இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், தாயார் செல்வத்துக்கு மட்டும்தான் அதிபதி அப்படின்னு நினைப்போம். ஆனால் தாயார் செல்வத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை, உலகத்தில் இருக்க அத்துணை போகங்களுக்கும் 64 போகங்களுக்கும் தாயார் தான் தேவதை. ஆக தாயாரை வழிபடுற அப்படின்னா எல்லா விதத்துலையும் உனக்கு நல்லது அப்படின்றது நடக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே நிறைய விருச்சிகம் என்கிட்ட வந்து டைரெக்டாக கேட்ட சில விருச்சிகமே உண்டு. அதாவது சிலன்னு சொல்கிறது பல விருச்சிகம் அப்படின்னு சொல்ல. மேம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் எங்களுக்குன்னு கொஞ்சம் வந்து ஒரு ஹோப் இருக்குது,
ஒரு ஸ்கோப் இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. அதை வச்சு நாங்கள் பல விதத்தில் ஏமாறோம். அதை வச்சு நாங்கள் வாழ்க்கையில் அப்லிஃப்ட் ஆகணும் நினைக்கும் போது நீங்கள் ஜோதிடர்கள்லாம் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. கால புருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சிகம், சபிக்கப்பட்ட ராசி, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறீங்க. நான் சொல்லுவேன், நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லைப்பா, என் குழந்தைய விருச்சிகம்ப்பா அப்படின்னு. கரெக்டு தான் மேடம், பொதுவாக ஜோதிடர்கள் அப்படிம்பாங்க. அப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொல்கிறதுனால எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனோதைரியம் அப்படின்றது கெட்டு போகுது அப்படிம்பாங்க. உண்மை என்ன அப்படின்னாமா, எல்லா ஜோதிடர்கள் சொல்கிறது உண்மை தான். காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்னா அதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் அதுக்கும் மேலே யதார்த்தமான உண்மை என்ன, ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, விருச்சிகம் துரோகத்தை சந்திக்கணும், நோய்வாய்ப்படணும், ஏமாறுறது அப்படின்றது நடக்கணும் விருச்சிகத்துக்கு. அப்படி பல ஏமாற்றங்களில் ஒரு ஏமாற்றம் நச்சுன்னு நடுமண்டை லட்சமாக இருக்கும். அந்த செகண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வரும், பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைப்பாங்க, சாதிப்பாங்க. இது நாசிட்டிஸ் அப்படியே சொல்கிறேன்னா அப்படி கிடையாது. இதுக்கும் பின்னாடி ஒரு பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. அதாவது ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்துலம்மா. பொதுவாக ஒரு ராசியில் ஒரு ராட்சஸ் உச்சமடைஞ்சிருந்தாலே அதனோட பலன் வந்து பன்மடங்கு இருக்கும். 2 ராட்சஸ் உச்சமடைஞ்சிருக்காங்க. ஆக நீங்கள் உங்களுக்கு பல சோதனைகளை தாண்டி சாதனைகள் அப்படின்றது தான் விருச்சிகத்துக்கு உண்டு. விருச்சிகத்தை யாராவது புதைக்கலாமா அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னாமா, 100 அடி ஆழம் தோண்டி கூட அவங்கள புதைச்சாங்க அப்படின்னா அவங்க முளைச்சி வருவாங்க, ஆலமரமாக தழைச்சி நிற்பாங்க. அதுதான் விருச்சிகம். ஸோ இப்போ விருச்சிகம் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க பொய் சொல்ல, அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மைக்கு பின்னாடி இருக்க பெரிய உண்மை என்ன, இதுதான். ஆக நீங்களே சாதிக்க பிறந்தவங்க. என்ன, உங்களோட மைண்டை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கணும். விருச்சிகத்துக்கிட்ட ஒரு குணம் உண்டு. எப்படின்னாமா, இந்த மத்தியம வயசு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் முதிர்ந்தவங்க பக்குவப்பட்டிருப்பாங்க. இந்த சின்ன குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்களாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அது ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீர்க்கமாக முடிவு பண்ணும். அம்மா நாளைக்குள்ளே இந்த ஃபிசிக்ஸில் 20 பேஜை முடிக்கிறம்மா குழந்தைங்க சொல்லும். அம்மா மறுநாள் வந்து கேட்பாங்க, ஏக்கண்ணே 20 பேஜை முடிக்கிறேன்னு சொன்னி முடிச்சுட்டேக்கண்ணே, அது நேற்று, இது இன்றைக்கிங்கோ. அந்த ஒரு நல்ல விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிக் ஆன் பண்ணிக்க மாட்டாங்க. அதை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கினாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு முயற்சி சாதனையை நோக்கி அவங்களோட பலன் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் கலசமாக உட்காருவாங்க, அதனோட பலன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட விருச்சிகம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லைங்க அப்படிம்பாங்க. விருச்சிகம் எப்பயுமே சொல்கிற வார்த்தை, நாங்கள் விருச்சிகத்துலேயும் பிறந்திருக்கக்கூடாதுங்க. ஸ்கார்பியன்ஸ் வந்து பாருங்கள், சபிக்கப்பட்ட ஒரு ராசி. சபிக்கப்பட்ட ஒரு ராசி இதில் தான். உங்களோட குணத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய வரம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் குணாதிசயம் தான் அப்படி சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட விருச்சிகம் நீ எவ்வளோ நாளாக நல்லா இல்லை அப்படின்னாலும் அது ஒரு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. லைஃப்பில் டஃப் வந்து வென் டஃப் இஸ், அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வென் வி ஆர் ஃபேஸிங் த டஃப் வி ஷுட் ரியலைஸ் த டஃப் இஸ் கோயிங் ஃப்ரம் அ லைஃப் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது விருச்சிகத்துக்கே எக்ஸாக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆக எவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ சனி பஞ்சம சனியாக வந்திருக்காமா, உனக்கு என்ன பஞ்சம்? உன்னோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை இருக்குது. சனியே உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீ பாக்கி 8 கோள்களை பற்றி கவலைப்படவே வேணாம் சாமி. ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குருனோட பார்வை, சனி கடகடகடன் நிறைய நல்லது செய்ய போகிறோம், அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே கடந்த ஒரு வருடமாக உன்னை ரொம்ப வருத்தெடுத்தது யாருன்னா குரு பகவான். 8ல் குரு, அஷ்டமத்து குருவாக இருந்து நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஹெல்த்தில் காம்ப்ளிகேஷன் கொடுத்தா, வண்டி வாகனம் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் கொடுத்தா, அதே மாதிரி செய்யாத தப்புக்கு குடும்பத்தில் அசிங்கப்பட்டது, சேர்க்க சரியில்லாமல், நான் என்னவோ நல்ல நட்புன்னு தான் பழகினேன், அவனால் நான் ட்ராப் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன விருச்சிகமும் உண்டு. எந்தெந்த விதத்தில் குரு உங்களுக்கு எடுத்தானோ அத்தனை விதத்துலையும் குரு பகவான் 8ல் குருவாக இருந்து அஷ்டம குருவாக இருந்து கெடுத்தது பாக்கிய குருவாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகப்பட்டவனுக்கு 8ல் குரு, ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. ஆக இந்த 9 குரு உனக்கு எல்லா விதத்துலையும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக. அதே மாதிரி விருச்சிக ராசி பிள்ளைய நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னாலே அவங்க அப்பாவுக்கு மேன்மை, முன்னேற்றம், ஒரு சின்ன அளவிலாவது மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு எல்லாமே அவங்க அப்பாவுக்கும் உண்டு, இந்த பிள்ளைங்களுக்கும் உண்டு. கவலைப்படவே சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, சொந்த அனுபவத்தில் சொல்ல, என் குழந்தை விருச்சிக ராசி. பட் இருந்தாலும் நான் அப்படி பார்த்தா அம்மா பொதுவாக விருச்சிகத்துக்கு நல்ல அம்மாவே கிடைக்க மாட்டாங்க. நான் ஒரு ஐடியல் மதர்மா. எக்ஸப்ஷன்ஸ் எங்கள் ஃபேமிலியிலே இருக்குது, எங்கள் ஃபேமிலியிலே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது படிக்கிறேன்னு நாளைக்கு படிக்காதுன்னு அது ஸ்கூல் படிக்கும் போது சொல்லும். இப்போ அது மாதிரி மிதுன லக்னம்மா, விருச்சிக லக்னமே இல்லை, விருச்சிக ராசி மிதுன லக்னம். கண்டிப்பாக. ஆக பொதுவாகவே விருச்சிக ராசி. ஆனால் என் குழந்தை நான் எப்பயுமே சொல்லுவேன், அம்மாவுக்கு பின்னாடியும் நீ அம்மாவோட விருச்சிக ராசி வீடியோ பார்க்கணும் அப்படிம்பேன். ஏன்னாம்மா அது உண்மை, அதில் நிறைய இருக்கும், அதனால சொல்லுவேன். பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார், 4ஆம் பாவத்தில் ராகு. அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம், முக்கியமான நல்ல விஷயம் விருச்சிகத்துக்கு சொல்ல மறந்துட்டோம்மா, சுயஸ்தானத்தை குரு பார்க்குறார். மைண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஒரு நல்ல விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணுவேன்,
5ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. நிறைய யூஜி சீட் வாங்குவாங்க, லவ்வில் சக்ஸஸ் ஆவாங்க, குழந்தை பிராப்தம்ன்றது உண்டு, இதெல்லாமே உண்டு. இப்போ கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராகு வந்து சுகஸ்தானத்தில் ராகு என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் நிறைய விஷயம் வாங்குவேன். உதாரணத்துக்கு நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்கம்மா, நான் ஒரு கார் வாங்கணும்னு போவேன். என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் இருக்கும். அங்கே போயிட்டு 21 லட்ச ரூபாய் ஸ்லேவி எதாவது எனக்கு பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா பிரச்சனை இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைன்னா அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும். சிம்பிள். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி காலகட்டத்தில் இதை வந்து இன்னும் மேன்மையாகவும் வெற்றிகரமானதாகவும் மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன, அதை எதன் அடிப்படையில் சொல்றீங்க மேம்? விருச்சிகம் அப்படின்னாலே சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிட்டாலும் சரிம்மா, முருகன் கால் தான். வேலோன் கால், மயிலோன் காலை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். முருக வழிபாடு நீ எப்படி வேணா முருகனை வழிபாடு. சிவ குடும்பத்து மைந்தன் இல்லையா, நீ பெருசாக உழுந்து எழுந்து வழிபாடு பண்ணோம்லாம் இல்லை, நீ எப்படி வேணால் வழிபாடு பண்ணலாம், பலன் பன்மடங்கு அப்படின்றது உறுதி. என்ன வழிபாடுனாலும் பண்ணு, பெருசாக ஏமாற மாட்டாங்கம்மா, துரோகத்தை சந்திக்க மாட்டாங்க, நோய்வாய்ப்பட மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் காரகன். ஆக யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்ணுறாங்களோ செவ்வாய் முழுசும் பிரீத்தி ஆகிடுவான். அப்போ நல்லது மட்டுமே செய்வான். சுயஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஆக முருக வழிபாடு மேன்மை தரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம். அடுத்ததா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது? தனுசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்ல, முக்கியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலகட்டத்திலேருந்து. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். நான் கடன் கொடுத்தவங்க நான் நடந்து என் கால் செருப்பே தேஞ்சு போச்சு, திருப்பி தரமாட்டேன்றாங்க. திருப்பி தரத்துக்கான சாத்தியக்கூறு கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிற தனுசு உண்டு. ஆனால் நான் கடன் வாங்கின இடத்துல என்ன கழுத்தை நெரிக்கிறாங்க, கடனை கொடு. இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தனுசு சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், வீட்டில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். பொதுவாகவே தனுசுக்கு வீட்டில் எப்பயுமே ப்ரெஷர்ஸ் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தனுசு வந்து ஒரு உபயராசி, சிறந்த ஆசான்லாம். பொதுவாக நமக்கு ஒரு அறிவு இருக்குது, இப்போ எனக்கு நல்ல அறிவு இருக்குது அப்படின்னா நீ என்னை கேட்டேன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன், சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஆனால் இதே நான் தனுசாக இருந்தால் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துருவேன், பெருசாக யோசிக்க மாட்டேன். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கந்த மற்றவங்களுக்கு தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். பாவம் அந்த பிள்ளை எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய எண்ணம் தனுசுக்கு உண்டு அப்படின்லாம். ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு அவங்கள சார்ந்து அவங்க சுற்றி இருக்கவங்க யாரெல்லாம் அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்களோ அவங்களாம் சூப்பர் டூப்பராக இருப்பாங்க. பயங்கரமாக ரோட்டில் போனால் கூட வணக்கம் சார், வணக்கம் மேடம்ன்ற மாதிரி மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பெருசாக வந்து மரியாதைகளை அவங்க வந்து சந்திக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க, வீட்டில் இருக்கவங்க இவங்க பேச்சை பெருசாக கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இது தனுசுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட தனுசு இந்த அர்த்தாஷ்டம சனியில் குடும்ப ரீதியான பிரச்சனை அது ரொம்ப நாள் தொடருது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிருக்கும் அப்படின்லாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். என்னால் பலனடைஞ்சவங்க இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வந்து கூறு தீட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கத்தி நல்லா இருக்கா அப்படின்னு எந்த மரத்தில் கூறு தீட்டினாங்களே அதையே வெட்டி பார்ப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி என்னால் பயனடைஞ்சவங்க என்னையே வந்து பார்த்திங்கன்னா சோதிக்கிறாங்க, என்னையே ட்ராப் பண்ணுறாங்க, என் முதுகுலேயே குத்துறாங்க. அப்படி ஒரு அமைப்பு. ஆரோக்கியமாவது நல்லா இருக்குது, ஆரோக்கிய குறைபாடும் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி 5 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் சனியினால் வறுத்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றது உண்மை. இப்போ குரு பயிற்சியில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சனி நல்லிஃபை ஆகிறாரு குரு பார்வையினால். அர்த்தாஷ்டம சனியாகவே தான் இருக்காரு. ஆனால் நான் உன்னை கெடுக்க மாட்டேன் சாமி, நீ பாட்டு உன் வேலையை பார் அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேஜில் சனி இருக்காரு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது, இப்போ குரு பகவான் 8ல் போய் அமர்றார். ராசி அதிபன், அதாவது 1 மற்றும் 4க்கு அதிபன். இவங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவர் 8ல் போய் அமர்றாரே அப்படின்ற ஒரு யோஜனை இருக்கும். அதில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, திடீர் தனப்பிராப்தி, உச்சம் பெற்று அமர்றார். திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் திருப்பங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? ஆப்வியஸ்லி 8ல் போய் அமர்றாரு. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலன் அதிகம். ஆக உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. இருந்தாலும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மரபு வழி சொத்துக்கள் கரெக்டாக பராமரிக்கணும். பெண்களாக இருக்காங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். நைட் டைம் ட்ராவல் அப்படின்றத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குன்னா இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதப்பட்டவங்க அதை பற்றி கவலைப்படணுன்றதில் அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். சிம்பிள். இந்த 4 விஷயத்தில் கவனம் வேணும். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குதுமா. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்றது இருக்கும். காசு நடமாட்டம் நிறைய இருக்கும். 4ஆம் பாவத்தை பார்க்குது. இவங்க கம்ஃபர்ட்டாக வாழ்வாங்க, கண்டிப்பாக ஒரு வீடாவது வாங்குவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவே கேரண்டின்னு சொல்லலாம். 12ஆம் பாவத்தை பார்க்குது. பரதேச வாழ்க்கை, வெளிநாடு போவாங்க. அது வேலைக்காகவும் போகலாம், டூருக்காகவும் போகலாம், படிக்கிறதுக்காகவும் போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, பரவாயில்லப்பா. தனுசுக்கு எப்பயுமே பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்காதுமா. அவங்களோட குட்டி எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றது உண்மைமா. எதுல இல்லாமல் அவங்க ரொம்ப அதீத கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் ராகு அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தில் ராகு.
நிறைய விஷயத்த ரொம்ப தீர்க்கமாக முயற்சி பண்ணுவாங்க, இன்டெப்த்தாக முயற்சி பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆவாங்க. ப்ளஸ் அது மைனஸ் என்ன, ஒரு தப்பான விஷயத்தை கிளிங் பண்ணிப்பாங்க. இப்போ ரொம்ப இளம் வயசு பசங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கு ஒத்தே வராது, அந்த பொண்ணு எந்த விதத்துலையும் ஒத்து வராது. அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு தான் நான் வந்து பிறந்ததே அந்த பொண்ணுக்காக தான். நீ எனக்கு வேணாம், அப்பா வேணாம், அம்மா வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், அந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த பிள்ளையினால ஏமாற்றப்படுவாங்க. அப்போ என்னன்னா 3ஆம் பாவராகும் ஒரு முயற்சி, தப்பான ஒரு விஷயத்தில் உன்னோட முயற்சி தீவிரமாகும், அதில் கவனம் அப்படின்றது வேணும். சின்ன விஷயம், அவ்வளோதான். மேம், இந்த தனுஷ் ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கான வழிபாட்டு முறைகளும் அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் என்ன, அதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு அப்படின்னாலே சிவதனுசுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சிவனை வழிபாடு பண்ணுறது தான் இவங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் லைஃப்பை கொண்டு போவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய தனுசு சிவனை வழிபாடு பண்ணுறதுல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியறதில்ல. இவங்க சிவனை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னாலே முன்னேற்றம் வருமா? தனுசு மட்டும்தான் சிவனை வழிபாடு பண்ணுறது இல்லையா? ஆல்மோஸ்ட் நிறைய ராசி சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் நாங்கள் சிவனை கும்பிட்டா கஷ்டம் வராது, உன்னை சுற்றி இருக்க கஷ்டத்தை தெரியப்படுத்துவோம், அதுதான் உண்மை. சரி, அதுதான் உண்மை இல்லைங்களா? அது சிவனடியார்களுக்கு மட்டும்தான் தெரியும், சிவனை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ சோதனை வரும், எத்தனையோ வேதனை வரும், எல்லாத்தையும் மீறி கடைசி சாவனோட விளிம்பில் நம்ம போயிட்டா கூட ஈசன் அழகாக கூட்டிகிட்டு வருவான். அதுதான் சிவ வழிபாட்டினோட மகிமை. அதில் ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும், பெரிய சந்தோஷம் இருக்கும். சரி, இப்போ நம்ம அவங்களுக்கு சிவனை வழிபடாதவங்களுக்கு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு தான். நீ உனக்கு மனசு லைக்கிலையோ ஈசனை பொறுத்த வரைக்கும் நீ மனசார வேண்டணும் அப்படின்லாம் கிடையாதுமா. கோயிலில் போய் உட்காரு, கோயிலில் போய் சும்மா உட்காரு. நீ உனக்கு ஈசனை பார்க்க பிடிக்கல, ஈசனை வேண்ட பிடிக்கல, அங்கே போய் இன்ஸ்டா ரீலில் கூட பாரு, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் கூட பாரு. நீ போய் அங்கே உட்காந்துட்டு வா, கண்டிப்பாக உனக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கு மேலே என்னால் வழிபாடு பண்ண முடியுமா அப்படின்னா சிவ வழிபாடு பண்ணு. என்னைக்குனாலும் வழிபாடு பண்ணி, எப்படினாலும் வழிபாடு பண்ணி, எந்தவித நார்ம்ஸு, டேர்ம்ஸு, ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு வழிபாடு எதுவுமே இல்லை, அதுதான் சிவ வழிபாடு. நிர்மாலயம் வழிபாடு பண்ணால் போதுமா, நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக தனுஷனோட வாழ்க்கையில் உண்டுமா. மேம், துலாம், விருச்சிகம், தனுஷ் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே, யுகம் 4 காண்கிறேன் உன்னால் உனையே. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.